Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. கோவையில் நிலவி வரும் குடிநீர் தட்டுப்பாட்டை விரைந்து தீர்க்க வலியுறுத்தி முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் அம்மன் அர்ஜுனன் தலைமையில் அதிமுகவினர் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர். இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் அருண் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம் அருண், விவரங்கள். அம்ருத், வணக்கம். கோவை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த சில தினங்களாகவே தொடர்ந்து 103, 104 டிகிரி அளவிற்கு வெயிலின் தாக்கம் அதிகரித்திருக்கிறது. இதன் காரணமாக கோவைக்கான நீர் ஆதாரம் இருக்கக்கூடிய பில்லூர் அணை மற்றும் சிறுவாணி அணை உள்ளிட்ட அணைகள் முழுவதுமாக வற்றி காணப்படக்கூடிய நிலையில ஒரு மாதத்திற்கும் மேலாக பல்வேறு பகுதிகளிலும் குடிநீர் மற்றும் தண்ணீர் விநியோகமானது முற்றிலும் இல்லாத சூழல் இருந்து வருகிறது. இதே போன்று பல்வேறு பகுதிகளிலும் கடுமையான வறட்சியான சூழல் காணப்படுகிறது. இந்த நிலையில தான் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான அமைச்சர் SP வேலுமணி தலைமையில கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள், அதிமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் திரண்டு பொதுமக்களுக்கான குடிநீர் விநியோகத்தை சீராக்க வேண்டும், அதே போன்று அடிப்படை தேவைகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். பல்வேறு பகுதிகளில் குப்பைகள் எடுக்காமல் இருக்கிறது, அந்த குப்பைகளை எடுக்க வேண்டும். அதே போன்று இந்த வெயில் காலங்களில் ஏற்படக்கூடிய நோய்களுக்கு உரிய தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோவை மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனுவை அளிக்க வந்திருக்கிறார்கள். தற்போது மனுவை அளித்துவிட்டு மாவட்ட ஆட்சியரிடம் அமர்ந்து இந்த கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்பது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். அம்ருத், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அருண். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.